வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலின் கதையை முடித்த கூட்டணி கட்சிகள். தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது. இந்நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருக்கும் பலரும் தங்களின் மகன்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு சீட் கேட்டு வருகின்றனர். அந்த அமைச்சர்கள் யார் யாருக்கு வாய்ப்பு கேட்கின்றனர் என்பது பற்றி இங்கே பார்க்கலாம். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது. இன்னும் சில நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிடும். எப்படியாவது தேர்தலில் வென்று மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற முனைப்பில் முதல்வர் ஸ்டாலின் செயல்பட்டு வராரு. இதனால் ஆங்காங்கே தேர்தல் பொதுக்கூட்டம், வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் என்று திமுக தனது தேர்தல் பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க. மேலும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணி இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இந்நிலையில் தான் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் தங்களின் வாரிசுகளுக்கு தேர்தலில் போட்டியிட சீட் கேட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இந்த லிஸ்ட்டில் முதல்ல இருப்பவர் துரைமுருகன். திமுகவின் பொதுச் செயலாளராகவும் மூத்த அமைச்சராகவும் இருக்கார். இந்த முறை திமுகவின் மிக மூத்த தலைவராக இவருக்கு 87 வயதாவது. வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கார். தற்போது உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வரார். இதனால் அவரது உடல்நலத்தை கருத்தில் கொண்டு முதல்வர் ஸ்டாலின் ஓய்வு வழங்க திட்டமிட்டிருக்காராம். இதனால் துரைமுருகனுக்கு வரும் தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படாது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவரோ எப்படியாவது சீட்டு வழங்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் தனது மருமகனுக்கு சீட் வேண்டும் என்று சொல்லி வராராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏவாவேலு. இவர் அவரோட மகனுக்கு சீட் கேட்டு வராராம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தனது மகனுக்கு திருவண்ணாமலையில் சீட் கேட்ட நிலையில் திமுக மறுத்திருக்கு. தற்போது சட்டசபை தேர்தலில் போட்டியிட மகனுக்கு சீட் கோரியிருக்காராம் ஏவாவேலு. அடுத்தது எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இவரும் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதியில் தன்னுடைய மகனை களமிறக்க சீட் கேட்டு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அடுத்தது கேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன். 79 வயது நிரம்பிய வருவாய்த்துறை அமைச்சராக கேஎஸ்எஸ் ராமச்சந்திரன் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் தனது குடும்பத்தினர் ஒருவருக்கும் சீட் கேட்டு வருகிறாராம் ராமச்சந்திரன். இவர் அருப்புக்கோட்டை சட்டசபை தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கார். தன்னுடைய மகன் ரமேஷுக்கு சாத்தூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கோரி வராராம். அதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருக்கும் காந்தி தனது மகன் வினோத்துக்கு சீட் கோட்டி வராராம். அதேபோல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் தனது மகன் டாக்டர் அண்ணாமலைக்கு வாய்ப்பு கோரி வருகிறாராம். ரகுபதி தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் எம்எல்ஏவாக இருக்கார். இதனால தான் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டு இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால் சொந்த கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களுடைய மகன்களுக்கு சீட் கொடுப்பாரா, இல்லை திமுகவில் இணைந்திருக்கிற கிட்டத்தட்ட 27 கட்சிகளுக்கு சீட் கொடுப்பாரா என்பது பெரும் தலைவலியாக ஸ்டாலின் அவர்களுக்கு உருவெடுத்திருக்கிறது.